இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கதிரி எப்படி மாயா இருக்கான்? நீங்க பயப்படாதீங்க பெரியம்மா. அவன் இப்ப கம்ப்ளீட்டா சரியாயிட்டான். ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்க. அவனுக்கு பதிலா தான் தனா இப்ப சிலிண்டர் ஆபீஸ்ல ஒர்க் பண்றா. அவங்களுக்கு மட்டும் கடவுள் ஏன் இந்த மாதிரி சோதனை எல்லாம் தரா? அந்த பாவி கார்த்திக் நல்லாவே இருக்க மாட்டான். இப்படி கதிரோட உயிரை எடுக்க பாத்திருக்கானே கொலைகாரன். பெரியப்பாவுக்கு எதுவும் ஆகாம கதிர் தான் அவரை காப்பாத்தினான். ஆனா இப்ப வரைக்கும் அது பெரியப்பாவுக்கு தெரியாது. கதிருக்கு இப்படி ஆனது கூட அவருக்கு எதுவுமே தெரியாது பெரியம்மா. எத்தனை பேர் இருந்தும் கதிருக்கு எப்படி இந்த மாதிரி ஆக விட்டீங்க? எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்க வேண்டாமா? இப்படி நடக்கும்னு நாங்க யாரும் எதிர்பார்க்கல பெரியம்மா. இன்னைக்கு அவன் என் தாலிய காப்பாத்திருக்கான். மாயா, அவனை நான் இப்பவே பார்க்கணும். சரி பெரியம்மா. பெரியப்பாவும் இப்ப வீட்ல இல்ல. அவர் வரதுக்குள்ள போயிட்டு வந்துடலாம். வாங்க. சரி இரு. ஐயோ, பெரியப்பா வந்துட்டாரே. ஐயோ, இப்ப நம்ம போறத பார்த்தா எங்க போறீங்கன்னு கேட்பாரு. அப்புறம் போய்க்கலாம். கொஞ்ச நாள் படுத்தே இருந்தால உடம்பெல்லாம் வீக்கா இருக்கும். கை கால்லாம் நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும்னு பிசியோதெரபிஸ்ட் சொல்லிருக்காரு. அதெல்லாம் ஞாபகம் இருக்குதானா? ஞாபகம் இருந்தா மட்டும் போதாது, அத தினம் பண்ணணும். கை காலெல்லாம் நல்லா மடக்கி மடக்கி எடுக்கணும். சரி பண்றேன். ஏய், இப்பவே பண்ணு. கைய மடக்கு, கைய மடக்கு. ஏய், கைய லூசா விடு. அப்புறம் காலுக்கும் பண்ணணும். உட்கார்ந்து உட்கார்ந்து எழுந்துரு. நான் பண்ணோம்னா ஒரு கண்டிஷன். கண்டிஷனா? ஆமா, நான் ஒவ்வொரு தடவையும் பயிற்சி பண்ணும் போதும் நான் உனக்கு ஒண்ணு கொடுப்பேன். எனக்கு என்ன கொடுப்ப? கிஸ். ஏ, என்னது? கிஸ் கிஸ். ஏய், என்ன எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொன்னா கிஸ் கேக்குற? எனக்கு கிஸ் வேணும். அதுக்கு நீ ஓகேனா நீ சொன்னதை நான் பண்றேன். ராஸ்கல், கொஞ்சம் சரியான உடனே உன் வேலைய ஆரம்பிச்சிட்ட பாத்தியா? இதான் நான் தப்பு பண்ணிட்டேன். நீ என்ன தப்பு பண்ண? இத்தனை நாளா உனக்கு உப்பு காரம் இல்லாம சாப்பாடு கொடுத்த. அன்னைக்கு வெளியில இருந்து பிரியாணி வாங்கிட்டு வர சொன்னல, அத சாப்பிட்டதுல இருந்து நீ இப்படி ஆயிட்ட. நீ இதுக்கு ஒத்துக்கலனா நான் எதுவும் பண்ண மாட்டேன். நீ இருக்கியே. சரி, ஓகே. முதல்ல எக்ஸசைஸ் பண்ணு. என்ன, நீதான் எக்ஸசைஸ் பண்ணா கிஸ் கொடுக்க ஓகேன்னு சொன்னீங்க. சொன்னதான், ஆனா கணத்துல இல்ல. கையில வேணா கொடுத்துக்கோ. கையில முத்தம் கொடுக்க நீ என்ன டானா? நான் உனக்கு தாலி கட்டின புருஷன். நான் உன் கண்ணத்துல முத்தம் கொடுக்க கூடாதா? கையில கொடுக்கவா இவ்வளவு கஷ்டப்பட்டு எந்திரிச்சேன்? இங்க பாரு, உனக்கு சான்ஸ் கிடைச்சிருச்சுங்கிறதுக்காக நீ நினைச்சதெல்லாம் சாதிக்க நினைக்காத.
ஒரு வாரம் உன் கையில கொடு. நீ சரியா பண்ணா அப்புறம் அப்டேட் பண்ணிக்கலாம். சரியா முத்தம் கொடுத்தாவா? ஏய், சரியா எக்ஸசைஸ் பண்ணா. ம், அதெல்லாம் இல்ல, நான் கன்னத்துல தான் கொடுப்பேன். இல்லைன்னா டீல் கேன்சல். நான் ஒர்க் அவுட்லாம் பண்ண மாட்டேன். ஐயோ, சரியான இம்சடா நீ. சரி வா கொடு. இப்பதான் நீ குட் பாய். ஏய், யாரோ வந்திருக்காங்க, நான் போய் பாக்குறேன். ஏய், காத்துக்கு கதவு அசைஞ்சிருக்கும், யாரும் வரல. நீ கொடு வா. ஏய், ஆள் வந்திருக்காங்க. ஏய், ஒன்னாவது கொடுத்துட்டு போடி, இல்லைன்னா நான் விட மாட்டேன். ஏய், அம்மா. தனா, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேம்மா. நீங்க இப்ப ஊர்ல இருந்து வந்தீங்க? இன்னைக்குதான். வாங்க அத்தை. ஆமாயா, வாங்க. ஏய், கதிர் கதிர். டேய், உட்காருடா. பரவாயில்ல அத்தை. ஐயோ, ஏய், அம்மா சொல்றாங்கல்ல, உட்காரு 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 உட்காரு. இல்ல, பரவாயில்ல சொல்றல. பரவாயில்ல அத்தை, இவ்வளவு நேரம் எக்ஸசைஸ் பண்ணேன்ல. ஓ, எக்ஸசைஸ் பண்ணீங்களா? நல்லா தெரியுது. இல்ல, என்கிட்ட சேஞ்ச் நல்லா தெரியுதுல்ல. ஆமாமா, நல்லாவே தெரியுது. அதுவும் சிகப்பு கலர்ல தெரியுது. கலரா? என்னதானா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ எக்ஸசைஸ் பண்ணி முகம்லாம் வேர்த்துருச்சு. ஐயோ. பெரியம்மா, அந்த வலையில தனா கிட்ட கொடுங்க. ஆ, இந்த வளையல் போட்ட நேரம் சீக்கிரமா உனக்கு வளகாப்பு நடக்கணும், புரியுதா?